இது என்ன பில்டிங் மேடம்? இந்த இடத்த அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா முருகன், இந்த மாதிரி பக்கத்துலயே இருக்கிற பில்டிங்ல நாம ஒளிஞ்சிருப்போன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. தப்பிச்சு போன நாம ஏதோ ஒரு ஆட்டோவை புடிச்சு தூரமா போயிருப்போம்னு தான் நினைப்பாங்க. அந்த ஆட்டோவை தேடி அலைவாங்களே தவிர பில்டிங் எல்லாம் தேட மாட்டாங்க. அப்படியே தேடி வந்தாலும் இந்த பில்டிங் மேலலாம் அவங்க எல்லாருக்கும் சந்தேகம் வராது. ஏன்னா இங்க நிறைய ஆபீஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல ஏதோ ஒரு வில்லங்கம் இருந்ததுனால எல்லாருமே இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. வெளியே போர்டெல்லாம் அப்படியே இருக்கிறதுனால இந்த பில்டிங்ல ஆள் இருக்கிறத அவங்க நினைச்சிட்டு போயிடுவாங்க. நம்ம மறைஞ்சுக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான இடம். இங்க அவங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க பயப்படாம தைரியமா இருங்க. ஹலோ சார். மயிலே, ஸ்டேஷனுக்கு அடைக்கலம் தேடி வந்தவங்களை வெளியில கூட்டு போக சொல்லி உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? அழகு சார் அங்க இருந்த நிலைமைய சொல்லிருப்பாரே சார். வேற வழி இல்லாம தான் சார் நான் இப்படி செஞ்சேன். ரவுடிங்க மிரட்டினதுனால இவங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க சார். தபாரு, பொது ஜனம் பயப்படலாம், போலீஸ்காரி எப்படி பயப்படலாம்? 1/4 மணி நேரத்துல வந்துடுற நான் சொன்னேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? இல்ல சார், அவங்க கதவெல்லாம் உடைச்சு கல்ல எரிஞ்சு டியூப் லைட்ட உடைச்சு பெரிய ரகலையே பண்ணிட்டாங்க சார். அவங்க உள்ள வந்துடுற மாதிரி இருந்துச்சு சார். நம்ம ஸ்டேஷனை நம்பி இவங்க வந்துட்டாங்க. இவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ற ஒரே ஒரு நினைப்பு மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு சார். அதனாலதான் நான் 2 பேரையுமே கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். தபார், நீ எதை சொன்னாலும் என்னால சமாதானமா ஏத்துக்க முடியாது. என் பர்மிஷன் இல்லாம நீ வெளியில கூட்டு போனது தப்புதான். ஹலோ ஹலோ சார். ஹலோ. போன்ல யார் மேடம்? இன்ஸ்பெக்டரா? ஆமா. என்ன சொல்றாரு மேடம்? ஏன் உங்களை வெளியே கூட்டிட்டு வந்தேன்னு கேக்குறாரு. ஹலோ சார். ஹலோ ஹலோ சார். ஹலோ 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 சார். மயிலே, சார், நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே லைனை கட் பண்ற, மரியாதை தெரியாது உனக்கு? இல்ல சார், சிக்னல் ப்ராப்ளம்னால லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். மயிலே, இப்போ நான் கோவமா பேசுனதெல்லாம் உண்மை இல்ல மயிலே. ஏன்னா இந்த நிலைமையில் நீ எடுத்த முடிவு தான் கரெக்ட். இந்த பொண்ணோட சொந்தக்காரங்க எல்லாம் ரவுடி பசங்க மாதிரியே இருக்காங்க. கொஞ்சம் அசந்தா அந்த பையனை ஸ்டேஷன்ல வச்சே முடிச்சிருவாங்க போல இருக்கு. அவனை காப்பாத்த நீ ஸ்டேஷனை விட்டு வெளியே கூட்டு போனதுதான் மயிலு கரெக்ட். அதுக்காக நான் உன்னை பாராட்டி தான் ஆகணும். ஆனா லீகலான்னு யோசிச்சு பார்த்தா நீ செஞ்சது தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சாரி சார், எனக்கு அப்ப அதெல்லாம் தோணல சார். சரி விட, இப்போ நீ எங்க இருக்க? ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் சார் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். சரி, நான் இல்லங்கிற பயத்தினால தானே ஸ்டேஷன்ல இருந்து அவங்கள வெளியே கூட்டு போனேன். நான் தான் இப்ப ஸ்டேஷனுக்கு வந்துட்டேனே. நீ ஒண்ணு பண்ணு, உடனே அவங்கள கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துரு. 2 பக்கமும் பேசி சமாதானம் செஞ்சு சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருவோம். ஓகே சார். மயில, எவ்வளவு நேரத்துல இங்க வருவ? ஒரு half an hour குள்ள வந்துடுறேன் சார். அப்புறம் அதுக்கு மேல லேட் பண்ணிடாத என்ன? ஏன்னா அந்த ஜோடிங்க இங்க இல்லன்னு தெரிஞ்சா அவனுங்க ஓவரா கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. நீ வர்ற வரைக்கும் அவங்க ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கிறாங்கன்ற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ சீக்கிரமா வந்துரு என்ன? ஓகே சார். ஓகே ஓகே. மீனா, முருகன், மீனா, முருகன், மீனா, 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 முருகன். நான் போன் பேசிட்டு வரதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? என் மேல நம்பிக்கை இல்லாம முருகன் மீனாவை கூட்டிட்டு எங்கேயாவது போயிட்டாரா? ஐயோ சார், இப்ப திரும்ப போன் பண்ணி கிளம்பிட்டியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே பணத்தை தொலைச்சு மாட்டிக்கிட்டோம். இப்ப இவங்களையும் காணும்னா சார் என்ன ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. மீனா, முருகன், எங்க
எங்க சார் அவங்கள வர சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையா இருமா, அவங்க இன்னும் கன்வின்ஸ் ஆகல. நீ எல்லாம் பண்ண கலாட்டாவில அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆமாமா, உங்க கூட அனுப்ப வேண்டாம்னு சொல்றாங்க. பேசிதான் அவங்க மனசை மாத்த முடியும். சார் உங்களுக்காக டீல் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சார், நீங்க அவங்க கிட்ட சமாதானம் பேச வேண்டிய அவசியம் இல்ல சார். பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு துரத்தி விட்டுருங்க. எங்க வீட்டு பொண்ணை நாங்க பாதுகாத்துக்கிறோம். உங்க பொண்ணு பத்திரமா தான் ஏன் ஸ்டேஷனுக்கு வருது? சார், இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பொண்ணு அனுப்பலனா மாவட்டம் முழுக்க கொந்தளிக்கும், பாக்குறீங்களா? ஏய், கைய வசதி பேசுற. அவசரப்படாதீங்க, இதெல்லாம் சிக்கலான விஷயம். நிதானமா இருந்தா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். நாங்க என்ன அனுப்ப மாட்டோம்னு சொல்றோம். கொஞ்சம் டைம் கொடுங்க, கேக்குறோம். உங்க பேச்சை எங்களால நம்ப முடியல சார். உங்களை காரணம் காட்டி தானே இவங்க சமாளிச்சாங்க. இப்ப நீங்க எதையோ சொல்லி எங்களை சமாளிக்கிறீங்க. அவங்கள எங்க கூட நீங்க அனுப்புற ஐடியாவிலே இல்ல சார். ஏதோ திட்டத்துல இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு. அதுதான் உண்மை. உள்ள யாருமே இல்ல. இவரு பிளான் பண்ணி வேற ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. டேய், யார்கிட்ட உள்ள போனீங்க? சார், என்ன சார் இதெல்லாம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு எங்களை முட்டாளாக்க பாக்குறீங்களா? எங்க பொண்ணு அவனு எங்க இருந்தாலும் சரி, இப்பவே இங்க வந்தாகணும். இல்ல இங்க நடக்கிறதே வேற. டேய், சார், உங்க ஆளுங்களாவது உள்ள வச்சுட்டு அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இல்லாத ஆளுங்களை அனுப்பி வைக்கிறேன்னு டிராமா போடுறீங்க. ஒரு போன் போட்டா போதும், உங்களுக்கு வேலை இல்லாம பண்ணிடுவேன். செஞ்சு காட்டட்டுமா? சார், அவசரப்படாதீங்க. ஒரு சின்ன குழப்பம் நடந்து போச்சு. இன்னைக்கு ஒரு ராத்திரி பொறுத்துக்கோங்க. நாளை காலையில 10 மணிக்குள்ள உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போ நீங்க கிளம்புங்க. சார், எதுக்கு சார் போகணும்? எங்க பொண்ணு வராம இங்க இருந்து நாங்க போகிறதா இல்ல. சரி, என்ன நம்பி கிளம்புங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட வந்து சேருவா. சார், உங்க வார்த்தையை மதிக்கிறோம். ஆனா பொண்ணு வரட்டும், அது வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். யோ, அது வரைக்கும் இங்க இருந்து நீ என்னையா பண்ண போற? போயிட்டு காலையில வாங்கன்னு சொல்றேன்ல. முடியாது சார், நாங்க இங்கதான் இருப்போம். நீங்க போய் அவங்கள கூட்டிட்டு வர்ற வழிய பாருங்க. டேய், எதுக்குடா வீடியோ எடுக்கிற? எதுக்கு எடுத்த? எதுக்குடா எடுத்தன்ற? அடிடா, டெலீட் பண்றாத. சார், அந்த வீடியோ தான் எங்களுக்கு சாட்சி. நாளைக்கு காலையில 10 மணி வரைக்கும் டைம் சொல்லிருக்கீங்க. மேல ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் இந்த வீடியோவை சோசியல் மீடியால அனுப்பிடுவோம். சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு மேலிடம் உங்களை கூப்பிட்டு காட்சி எடுக்கும். பப்ளிக்கா உங்களை காரி தூப்போம். உங்க மான மரியாதையை காப்பாத்திக்கணும்னா அந்த 2 பேரையும் ஒப்படைச்சாகணும். டேய், வாங்கடா. முருகன், மீனா, எங்க போனீங்க? மீனா, முருகா, முருகன், முருகன், மீனா. மீனா, முருகன். வரேன்னு சொன்னவ ஏன் போன் எடுக்க மாட்டேன்றா? இத சாக்கா வச்சு என்ன போட்டு பாக்குறாளா? மீனா, எங்க போனீங்க? ஹலோ, தம்பி, நான் குருமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? இது நான் உடனே உங்களை பார்க்கணும் தம்பி. என்ன விஷயம் சார்? இது போன்ல பேசுற விஷயம் இல்ல தம்பி, நேர்ல பார்த்து டீடைலா பேச வேண்டிய விஷயம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அங்க நான் வரேன். தம்பி, இந்த ஆளை நம்பி எப்படி வர சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் பேச போற விஷயம் கொஞ்சம் சிக்கலான விஷயம் தம்பி. அதுவும் மயில் சம்பந்தமான விஷயம். அதனாலதான் நேரங்காலம் பார்க்காம உங்களை தொந்தரவு பண்றேன். நாம எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க. சரி சார்,
நான் இங்க அஸ்தம்பட்டி பாலாநகர் பிள்ளையார் கோயில் கிட்ட தான் இருக்கேன். சரி தம்பி, நீங்க அங்கேயே இருங்க, நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? குருமூர்த்தி காரணம் இல்லாம என்ன தேடி வரமாட்டாரு. ஏதோ சிக்கலான விஷயம் வேற சொல்றாரு. என்னவா இருக்கும்? சார், என்ன விஷயம் சார்? எதுக்கு என்ன பார்க்கணும்னு வர சொன்னீங்க? இல்ல, ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மயில் இருக்கிற இடம் ஜீவாவுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் நான் நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் தம்பி. என்ன சார்? எனக்கு புரியல சார், என்ன சொல்றீங்க? தம்பி, புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சார், எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க. நீங்க சுத்தி வளைச்சு பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. மயிலும் அவ கூட வந்த காதல் ஜோடியும் இப்ப எங்க இருக்காங்க? சார், திரும்பவும் என்ன குழப்பிட்டு தான் இருக்கீங்க. நீங்க எந்த காதல் ஜோடியை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு சுத்தமா தெரியல. பாருங்க தம்பி, பொய் சொல்லாதீங்க. மயிலு கிறுக்குத்தனமா ஒரு வேலையை பண்ணிட்டு பெரிய பிரச்சனையில மாட்டி இருக்கான். அதுல இருந்து அவளை வெளியே கூட்டிட்டு வரணும்னா நீங்க தான் உதவி பண்ணணும். அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லி பேசிட்டு இருக்கேன். தம்பி, இந்த ஊர்ல உங்களை தவிர மயிலுக்கு வேற யாரையும் தெரியாது. அது இல்லாம இது லவ் மேட்டர் வேற. அவளை காதலிக்கிற நீங்க தான் கண்டிப்பா இந்த விஷயத்துல உதவி செஞ்சிருக்கணும். சார், உங்க லாஜிக் கரெக்ட் தான் சார். ஆனா மயிலுக்கு நான் உதவி செய்ய முடியாத ஒரு நிலைமையை நீங்க தானே எனக்கு உருவாக்குனீங்க. நான் பொக்கே கொடுக்க வந்தப்பவும் பணம் கொடுக்க வந்தப்பவும் உங்களால நான் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். அவ்வளவு தூரம் என் மேல கோவப்பட்டவ என்கிட்ட எப்படி சார் உதவி கேப்பா? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா உங்க சப்போர்ட் இல்லாம மயில் அவங்களை எங்க கூட்டு போயிருப்பா? சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது சார். மயிலுக்கு என்னதான் சார் பிரச்சனை, அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. தம்பி, இந்த விஷயத்தில் நீங்க என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு உத்தரவாதம் கொடுங்க. நான் விஷயத்தை சொல்றேன். சார், மயிலுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். முதல்ல என்ன விஷயங்கிறத சொல்லுங்க. சார், மயிலு நல்லதுதானே சார் பண்ணிருக்கா? அந்த பசங்களோட உயிரை காப்பாத்தினது அவ்வளவு பெரிய தப்பா? தம்பி, நியாய தர்மப்படி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா மேல் அதிகாரிகளோட உத்தரவு இல்லாம ஸ்டேஷனுக்கு வந்தவங்களையும் கூட்டிக்கிட்டு இவளும் தப்பிச்சு போனது சட்டப்படி நியாயப்படுத்த முடியுமா? வேணும்னா அந்த ரவுடிங்க 2 பேரை சுட்டு கொன்னு இருந்தா தற்காப்புக்காக தான் செஞ்சான்னு சொல்லி நிரூபிச்சிருக்கலாம். இப்ப என்னதான் சார் செய்யணுங்கிறீங்க? லீகலா பார்த்தா அந்த லவ்வர்ஸ கோர்ட்ல கொண்டு போய் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? அங்கதான் அவங்கள பாதுகாப்பா தங்க வைக்க முடியும். அவசரத்துக்கு ஜட்ஜி வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம், இல்ல எஸ்பி ஆபீஸுக்கு கூட்டு போயிருக்கலாம். அப்படி எல்லாம் எதுவும் செய்யாம வேற எங்கேயாவது போய் தங்கினா பிரச்சனை தானே வரும். நீங்க சொல்றது எல்லாம் சரிதான் சார். நீங்க கனவுல கூட மயிலுக்கு நல்லது நினைக்கவே மாட்டீங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்க சந்தோஷம் தானே படுவீங்க. இதுல மயிலோட நல்லது கெட்டது மட்டும் இல்ல ஜீவா, என் கண்ட்ரோல்ல இருக்கிற ஸ்டேஷனோட பிரச்சனை. மயிலு மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அதுக்கு முன்னால எம் மேலையும் எடுப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி இதுல 2 உயிரை காப்பாற்ற வேண்டிய பிரச்சனை இருக்கு. அந்த பொண்ணோட குடும்பம் கொலகார குடும்பம் தம்பி. அந்த பையன் அவங்க கண்ணில் சிக்கினானா அங்கேயே கண்டந்துடமா வெட்டி போட்டுருவாங்க. அதுக்கு மயிலு தான் பொறுப்பாகணும், தெரியுமா உங்களுக்கு? நீங்க கூட அவ பக்கத்துல இல்ல, தனியா அவங்கள பாதுகாப்பா வச்சிருப்பாளா? ஏதாவது தப்பும் தவறும் நடந்துருச்சுன்னா
ஸ்டேஷன்ல தானே பாதுகாப்பா வச்சிருக்கணும், ஏன் வெளியே கூட்டு போனேன்னு அப்பவும் மயில் மேல தானே குத்தம் சொல்லுவாங்க. அவங்கள காப்பாத்துற மாதிரி கூட்டிட்டு போய் மாட்டி விட்டுட்டான்னு சந்தேகப்படுவாங்கல்ல. எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்துல மயில தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவ செஞ்ச தப்புக்கு வேலையே போயிடுன்ற ஆபத்து இருக்கு தம்பி. இது பனிஷபிள் கிரைம் வேற. அத புரிய வைக்கத்தான் நான் அவளுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா எடுக்க மாட்டேன்றால. தம்பி, உங்க நம்பர்ல இருந்து அவளுக்கு ஒரு போனை போட்டு எங்க இருக்கான்னு கேளுங்க. திரும்பவும் சொல்றேன் தம்பி, அசம்பாவிதம் இது நடக்கிறதுக்குள்ள அந்த லவ்வர்ஸோட ஸ்டேஷனுக்கு வந்தாதான் மயிலுக்கு நல்லது தம்பி. அவ ஏன் ஸ்டேஷன்ல வேலை செய்யற கான்ஸ்டபிள், அவளுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் தலைவலி தானே. அதனாலதான் இந்த விஷயத்துல அவளை காப்பாத்தணுமே நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாவது புரிஞ்சுக்குவீங்களேன்னு நம்புறேன். நான் போன் பண்ணா பயத்துல போன் எடுக்க மாட்டேன்றான். தயவு செஞ்சு நீங்களாவது அவ எங்க இருக்கான்னு விசாரிங்க. மீனா, முருகன், எங்க இருக்கீங்க? ஸ்பீக்கர்ல போடுங்க தம்பி. ஜீவா சார் எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்றாரு? ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ மயிலு, எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? நீ எங்க இருக்க? வெளியில இருக்கேன் சார். வெளியன்னா எங்க மயிலு? ஏன் சார் அதையே கேக்குறீங்க? மயிலு, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அந்த லவ்வர்ஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது தான் சேஃப். அவங்கள நீ எதுக்கு வெளியில கூட்டிட்டு போற? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை அவன் தெரியுமா உனக்கு? ஏன் மயிலு யோசிக்காம இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்ட? நீங்க எங்க சார் இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தம்பி கூட தான் இருக்கேன். என் நம்பர்ல இருந்து அடிச்சா நீ எடுக்க மாட்டேன்றல, அதான் தம்பிய வர சொல்லி உன்னை கூப்பிட சொன்னேன். நீ அந்த பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு தானே வரணும். ஏன் வர மாட்டேன்ற? நான் போன் பண்ண ஏன் எடுக்க மாட்டேன்ற? அந்த பொண்ணு ஃபேமிலி ரொம்ப வயலண்டா இருக்காங்க சார். அவங்களுக்கு பயந்துதான் நான் முருகனையும் மீனாவையும் வெளியே அழைச்சிட்டு வந்தேன். இப்ப அவங்கள ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரது பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது சார். அதுவும் சரிதான். எல்லாரும் அங்க கொலவெறியோட தான் இருக்காங்க. அவங்க கையில மட்டும் அந்த பையன் சிக்கினானா கண்டந்துமா வெட்டி போட்டுருவாங்க. நீ இப்போ எங்க இருக்கன்னு சொல்லு. உன் செக்யூரிட்டிக்கு நான் நம்பர் ஃபோர்ஸ் அனுப்புறேன். அதெல்லாம் வேணாம் சார். நாங்க சேஃபான இடத்துல தான் இருக்கோம். இந்த இடத்தை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கே இருக்கிற இடத்த சொல்லக்கூடாதுன்னு இருக்கல்ல. இந்த மாதிரி நேரத்துல யாரையுமே நம்பாம இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவங்கள நீ கூட்டு போனதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது மயில. அவங்க உங்ககிட்ட சேஃபா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது, அதுக்கு நீ தான் பொறுப்பேற்றுக்கணும், தெரியும்ல? பாரு மயிலே, உன்னை பயமுறுத்துறதுக்காகலாம் நான் இதை சொல்ல. இதுதான் யதார்த்தம். வேணும்னா ஜீவா தம்பிகிட்டே கேட்டுப்பாரு. மயிலு, சார் சொல்றது கரெக்ட் தான் மயிலு. நீ உன்னோட கஸ்டடியில அவங்கள கூட்டிட்டு போயிருக்க. ஆனா அங்க அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பும் நீ தான் ஆயிடும். என்கொயரி அது இதுன்னு சொல்லிட்டு உன்னை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. இங்க பாரு, அப்புறம் உனக்கு இந்த வேலையே இல்லாம போயிடும். நீ தப்பிக்கணும்னா சார் சொல்ற மாதிரி கேளு. மயிலு, ஜீவா தம்பி சொன்னதை நல்லா கேட்டல்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா மேல் அதிகாரிங்க என் சீட்டையும் கிழிச்சிருவாங்க. பிரச்சனையை
வரக்கூடாதுன்னா அந்த பசங்களை சேஃப்கார்ட் பண்ணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி நேரா கூட்டு போய் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். கோர்ட் மூலியமா அவங்களுக்கு லீகலா ஒரு செக்யூரிட்டியை ஏற்பாடு பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. என்ன மயில யோசிக்கிற?